தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அம்மன் கோயில்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், காசியில் இருக்கிற காசி விசாலாட்சி அம்மன் கோயில், காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில். இப்போ நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் தான் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் கோயில் நகரம் சொல்லுவாங்க. ஏன்னா காஞ்சிபுரம் நகரம் சுற்றி ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. காஞ்சிபுரம் சொன்னாலும் எல்லாருக்கும் என்ன தெரிய வரோம்னா காமாட்சி அம்மன் கோயில் தாங்க தெரியும். இப்போ நம்ம அந்த கோயில் தான் வந்திருக்கோம். இந்த காஞ்சிபுரத்தில் ஏகப்பட்ட சிவன் கோயில்கள் இருக்குங்க. ஆனால் எல்லா சிவன் கோயில்லையும் அம்மன் சன்னதி இருக்காது. ஏன் தெரியுமா உங்களுக்கு? இந்த காஞ்சிபுரத்துக்கே ஒரே ஒரு அம்மன் தான், அது நம்ம காமாட்சி அம்மன் தாங்க. அந்த ஒரே ஒரு கோயிலில் மட்டும்தான் காமாட்சி அம்மன் இருப்பாங்க. இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி எந்த கோயில்லையும் சிவன் கோயிலையும் அம்மன் சன்னதி இருக்காது. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் முக்கியமான கோயில் ஒன்று இருக்குங்க. நம்ம அத்திவரதர் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில். நான் முன்னாடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த காஞ்சிபுரம் நகரம் சுற்றி ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குங்க. 150 சிவன் கோயில்கள் இருக்குது, ஏகப்பட்ட பெருமாள் கோயில்கள் இருக்குது, முருகர் கோயிலும் ஒன்று இருக்குங்க. இதில் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில், அஷ்டபுஜ பெருமாள் கோயில், அழகேசிங்கர் பெருமாள் கோயில், நிறைய சிவன் கோயில் ஒரே ஒரு கோயில் நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கோங்க. என்ன கோயில்னா முக்கியமான காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் தாங்க. இங்கே இருக்கிற ஏகப்பட்ட கோயில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் தாங்க நோக்கி இருக்கும், ஃபேஸ் பண்ணி தாங்க இருக்கும். இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு 4 வாசல் நோக்கி இருக்கிற ஏகப்பட்ட கோயில்கள் சுற்றி இருக்கும். எல்லா கோயிலும் இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலை ஃபேஸ் பண்ணி தாங்க இருக்கும். சூப்பராக கேட்குறீங்க இந்த விஷயம்லாம். இந்த காமாட்சி அம்மன் கோயிலோட புராண வரலாறு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பண்டாசுரன் நம்ம அரக்கன் மூவர்களையும் ஆட்சி பண்ண நினச்சிருக்காரு. அப்புறமா தேவர்களும் கொடுமை பண்ணியிருக்காரு. எல்லா தேவர்களும் அம்மன் கிட்ட முறையிட்டிருக்காங்க அசுரன் அடிக்க சொல்லி. அப்புறமா அம்மன் 9 வயது சிறுமியா பால லலிதாம்பிகையாக இந்த அரக்கனை அழிச்சிருக்காங்க இந்த காமாட்சி அம்மன். பண்டாசுரன் அரக்கனை அழிச்சு அப்புறமா உக்ர சுரூபினியாக இந்த அம்மன் இருந்தாங்க. அப்புறமா ஆதிசங்கர் சாந்த சுரூபினியாக இந்த அம்மனை மாற்றிருக்காங்கன்னு சொல்லி புராண வரலாறு சொல்லுது. இந்த காமாட்சி அம்மன் கோயிலில் ஒரு அற்புதம் இருக்குங்க. அது என்ன அற்புதம்னா, இந்த மரம் தாங்க. இது மாங்கனி மரங்க. இந்த மரத்தை சுற்றி கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. இந்த மரத்தில் இருக்கிற மாங்கனி 4 சைடில் 4 டேஸ்ட் தரங்க. இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு. இந்த மரத்துலேருந்து நம்ம மாங்கனியை பறிக்கக்கூடாது, அதுவாக வெளியே தான் நம்ம எடுத்து சாப்பிட்ணும். நல்லபடியாக காமாட்சி அம்மன் தரிசனம் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த டெம்பிள் ஹிஸ்ட்ரி விளாக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை, see you.